ஆனால் அவங்க ஜெபிக்கும் போதும் ஜனங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. அது ஏன்? தேவன் ஜனங்களுக்காக, ஊழியக்காரனுக்காக அல்ல. ஊழியக்காரன் கள்ளன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஊழியக்காரன் விபச்சாரக்காரன் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஊழியக்காரன் பொய்யன்னு தெரியும், துன்மார்க்கன்னு தெரியும். அவனை உயிரோட வச்சிருக்கக்கூடாது, ஆணையாக வச்சிருக்காரு. பேசுவதற்கு ஒரு நாவு வேண்டும். இந்த வருகிற ஜனங்கள் எல்லாம் நம்பி வாராங்கல்ல, அதனால் அவர்களுக்கு அவர் அற்புதத்தை செய்கிறார். இவனுடைய ஜபத்தால் அல்ல, ஊழியக்காரனுடைய ஜபத்தால் அல்ல, ஆண்டுடைய இரக்கத்தினால் அநேகருக்கு விடுதலை கிடைக்கிறது. உற்சவமாக கையை தட்டுங்க. ஜனங்களுடைய மனநிலையை பார்த்து தான் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார், ஊழியக்காரர்கள் அல்ல. அல்லேலூயா. அவர் உங்களுடைய இருதயங்களை பார்க்கிறார், நீங்கள் படும் பாடுகளை பார்க்கிறார், நீங்கள் படும் வேதனைகளை பார்க்கிறார், பில்லி சூனியங்களை பார்க்கிறார், அது நிமித்தம் ஏற்படுகிற துக்கங்களை அவர் பார்க்கிறார். ஆகவே மனதுருகி தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். ஊழியக்காரர்களை பார்த்து ஒரு அற்புதத்தையும் செய்ய மாட்டார். எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி செக்ஸை மட்டும் உள்ள தள்ள வேண்டிய ஆட்கள் தான். என்னையும் சேர்த்து தான். நான் மட்டும் நீ வெளியேன்னு சொல்லலை, என்னையும் சேர்த்து தான். உற்சாகமாக கையை தட்டலாம். ஆனாலும் கர்த்தர் கிரியை செய்கிறானா அவங்களுடைய ஜனங்களை காக்கும்படி. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற தேவன் ஜனங்களை அழிக்கும்படி வந்திருக்கிறார். உற்சாகமாக கையை தட்டுங்க. அன்று அந்த மோசே மூலம் ஜனங்களை காப்பதற்காக வந்தார். இன்றைக்கு இந்த மோசே மூலம் சொல்றத செய்து முடிக்க வந்திருக்கிறார். அழிவுதான், ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே வேதத்தின்படி ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் வாழ வேண்டும், மாமிச வாழ்க்கை வாழக்கூடாது. மாம்சத்தினுடைய வாழ்க்கை சாவுக்கு வைக்கப்படுகிறது, அழிவுக்கு வைக்கப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை பரலோகத்திற்கென்றே வைக்கப்படுகிறது. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்கு சாவு வரும்னு தெரியும், உங்களுக்கே தெரியும் ஒரு சாவு வருது. ஒரு மனிதனுக்கு சாவு உண்டு. நீங்கள் எத்தனை காலம் இருக்க முடியும்? உங்கள் சாவு உங்களுக்கே தெரியாது. ராத்திரி கொரட்டை போட்டு தூங்குறோம், விடிய காலம் எழும்புனா தானே கணக்கு. உயிரோடு இருக்கிறது அப்போ தான் தெரியும். உயிரோடு இருக்கிறான்னா. ராத்திரி போயாச்சுன்னா என்ன முடிஞ்சு போச்சு, இல்லை ஒன்றும் தெரியாது. ஆனால் உயிரோடு இருக்கிறது விழித்தெலும்பு தான் உங்களுக்கு தெரியும். அவே மரணம் நிச்சயம். ஆனால் இந்த உலகத்தில் மாம்சத்தில் ஒரு மனிதன் மடிய வேண்டுமா, ஆவியில் மடிய வேண்டுமா? அவைதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தில் ஒருவன் பிழைத்தான் ஆனால் அவன் சாகவே சாவான், ஆவியில் பிழைத்தால் ஒருவன் வாழவே வாழ்வான். அவை ஆவியில் பிழைத்தால் இந்த உலகத்திலும் வாழலாம், பரலோகத்திலும் வாழலாம். ஆகவே மாம்சத்தில் வாழ வேண்டுமா, ஆவியில் வாழ வேண்டுமா? ஆவியில் தான் வாழ வேண்டும். ஆவியில் வாழ வேண்டுமானால் மாம்சத்தினுடைய செயல்களை நீ ஆவியினால் அழிக்க வேண்டும். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க சிஸ்டர். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், சரீரத்தினுடைய செய்கைகள். அது என்ன சரீரத்தினுடைய செயல்கள்? ஒரு சரீரம் என்ன செய்யும்? தூத்துக்குடி சொல்லுங்க. சரீரத்தினுடைய செயல்களை ஆவியினால் அழிக்க சொல்லுகிறார். அப்போ இந்த கை சரீரத்தினுடைய செயல் இல்லையா? அந்த கையை வெட்டிடுவோமா? இந்த கை இயங்குகிறது, அப்போ ஆவியில் இது மாமிசக்காரன் தானே, வெட்டிடலாமா? அப்போ என் கையை தரித்து போட தீர்மானிச்ச நீ. பாவம் செய்கிறவருடைய கரங்களையும் கண்களையும் கால்களையும் வெட்டி போடலாம், பிடுங்கி எறியலாம், அவர் சொல்லியிருக்கிறார். ஓகே, நான் உதாரணம், இது மாம்சக்கரம் இல்லையா? இப்போது ஆவிக்கரம் அல்ல, மாம்சக்கரம். மாம்சத்தினுடைய செயல்களை எப்படி அழிப்பது? இந்த கரத்தை எப்படி அழிப்பது? நீ வெட்டி போட சொன்னது மாம்சத்தினுடைய செயல், நான் சொன்னது கேள்வி ஆவிக்குரிய செயல். இந்த மாமிசத்தினுடைய இந்த இடது கை இப்போ செயல்படுகிறது.
இதை மாமிசத்தில் அழித்தால் செக்ஷன், புரியுதா? ஆவியில் அழித்தால் நோ செக்ஷன் பட் ப்ரொடெக்ஷன். எப்படி? ஆவியில் கரம் பாவம். ஆவியினுடைய, நான் என்ன சொன்னேன், இந்த கரத்தினுடைய செய்கைகளை ஆவியினால் அழிக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. மாமிசத்தின் செய்கைகளை, மாமிசம் தானே கர்ச்சி பிடிக்கிறேன், மாமிசத்தின் செய்கை, கர்ச்சி எடுத்தது மாமிசத்தினுடைய செய்கை. ஆனால் இந்த மாமிசத்தினுடைய செய்கையை எப்படி ஆவியினால் அழிப்பது? கொஸ்டின் தான். எல்லாரும் இந்த வசனத்தை மொட்டையாக வாசிப்போம், போயிடுவோம். இப்போ மாம்சத்தினுடைய செய்கைகளை எப்படி அழிப்பது? அதுக்கு தான் விளக்கம் வேணும். பிரதர் சொல்லுங்க. தேவனுடைய கிருபை இருந்தால் ஆவியினால் செயல்படுதான், அது ஓகே, நான் இல்லைன்னு. இந்த மாமிசத்தினுடைய செயல்களை எப்படி ஆவியினால் அழிப்பது, ஆவியினால் தடுப்பது? புரியல யாருக்காவது? தூத்துக்குடி சொல்லுங்க. உப்பு ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க இல்லை? ஏன்னா உப்பு போட்டவனே உள்ளவன்னு நினை, அப்போ நிறைய உப்பு தின்னுங்கிறீங்க. அப்போ நீங்கள் தான் நினச்சி இப்போ பதில் சொல்லணும். சுவாசிக்கிறதும் உப்பு காற்று, சீக்கிரமாக இருதய வியாதி வரும் உப்பு காற்று அதிகமாக சுவாசிக்கிறவர்களுக்கு. சொல்லுங்க பிரதர். மாம்சத்தினுடைய செயல்களை ஆவியினால் எப்படி அழிப்பது? அவர் கிட்டத்தட்ட 80% மார்க் பதில் சொன்னார், ஆனாலும் திருப்தி அடையவில்லை. அதுவும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் பொறுத்தன்னு சொன்னால் எனக்கு கல்லடி வாங்கி தருவியா நீங்கள்? அல்லேலூயா. எப்படி? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். ஒரு சாட்சி, அருமையான சாட்சி, யாருக்குன்னு சொன்ன சாட்சி தான். ஒரு பிராமின் சகோதரி வியாதிப்பட்டு படுக்கையில் கிடக்கிறாள். அவளுடைய குழந்தை ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது. பொதுவாக மெட்ரிகுலேஷனாலே கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் தான் அதிகமாக இருக்கும். கல்விக்கு மட்டும் நம்ம தேவை அவங்களுக்கு இல்லையா? நல்ல இங்கிலீஷ் பேசுக்கு, நல்ல ஒழுக்கத்தை படிக்கிறதுக்கு மெட்ரிகுலேஷன் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அப்படி இந்த பிள்ளையை அனுப்பிட்டாங்க. அப்போ இந்த பிள்ளை பக்கத்தில் குழந்தைகிட்ட போய் சொல்லும், அம்மா எப்பவும் படுக்கையில் இருக்கான், அம்மா எப்பவும் படுக்கையில் இருக்காங்கன்னு சொல்கிறது. யார்கிட்ட? இன்னொரு கிறிஸ்தவ குழந்தைகிட்ட. அப்போ தான் அந்த குழந்தை சொல்லும், இங்கே ஒரு உபவாச கூட்டம் நடக்கும், ஒரு நற்செய்தி கூட்டம் நடக்கும், அதில் அம்மா கூட்டிகிட்டு வாங்க சரியாயிடும்னு. அந்த குழந்தை சரியாகும்னு சொல்லிச்சு. அதை நம்பி சொல்லிச்சுன்னு தெரியல. அப்போ இந்த குழந்தை என்ன செய்யும்? அம்மா கிட்ட சொல்லும், நமக்கு இந்த கூட்டத்து போவோம், எளிமையாக நடக்கலான்னு. அப்போ அந்த அம்மா சொல்லும், என்ன எளிமையாக நடக்கவே முடியாது, ஏன்னா தூக்கிட்டு தானே போனோம், புருஷன் அரைஞ்சா வெட்டிடுவான், ஆகவே இதெல்லாம் நடக்காத காரியம்னு சொல்லி அந்த தாய் மறுதளித்து வந்தாள். ஆனால் கடைசி கூட்டத்திற்கு அன்று இந்த குழந்தையினுடைய வற்புறுத்தலின் நிமித்தம் பலரால் கட்டிலோட தூக்கி கன்வென்ஷன் கூட்டத்துக்கு பின்னாடி கொண்டு வச்சாங்க. ஆனால் வைத்தது ஊழியக்காரனுக்கு தெரியாது. ஜனங்கள் திரளாக இருந்தால் தெரியுமா யார் பின்னாடி இருக்கிறாங்கன்னு தெரியாது. அப்படின்னு கூட்டத்தின் முடிவில் அந்த சகோதரனுடைய பேரை சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் சரோஜா நீ எழும்பி வா, அவள் எழும்பி வந்தா, மேடைக்கு வந்துட்டான். இதுதான் ஆவியின் செயல். இல்லையோ? சம கையை தட்டலாம். அவள் கட்டில் தூக்கி கொண்டு வந்தது மாமிசத்தினுடைய செயல். ஆவியின் செயல் என்ன? இவர் அழைக்கிறார், அவள் சொஸ்தமடைந்து எழும்பி வருகிறாள். இது கர்த்தருடைய கிருபை. அவர் சொன்னால் 80% மார்க்கு. ஆனாலும் நான் இங்கே கேட்குறேன், ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? தூக்கிட்டு வந்தது மாமிசத்தினுடைய செயல், அவள் எழும்பி நடந்து வந்தது ஆவியின் செயல். இப்போ 90% வந்துருக்கோம், இனி 10% உண்டு. என்னுடைய கேள்வி இப்பவும் அப்படி தான். மாமிசத்தினுடைய செயலை இது கர்த்தர் செய்தார். மாமிசத்தினுடைய செயல்களை ஆவியினால் தரித்து போடுவது எப்படி? மாமிசத்தினுடைய செய்கைகளை ஆவியினால் அழிப்பது எப்படி? அழித்தால் மட்டுமே ஆவிக்குரிய வாழ்க்கை, இல்லை என்றால் மாமிசத்தினுடைய வாழ்க்கை. இனி ஆன்சர் சொல்லு, நீ தான் சொல்லு. அதுவும் கூடாது.
பிரதர் சொல்லுங்கள். சரி, கண் அதிகமாக சாப்பிட்றவா சொல்லட்டும். சொல்லு. அல்லேலூயா. இப்போ விளக்கித்தாரேன். இந்த கர்ச்சீப்பை நான் எடுக்கிறது மாமிசத்தினுடைய செயல். பேசி கொண்டிருக்கும்போது இப்படி தொடக்கிறது மாமிசத்தின் செயல் இல்லையா? சரி, மாமிசத்தில் நம்ம உதடை கர்ச்சீப்பை துடைக்கிறது உங்கள் பார்வைக்கு என்ன தெரியும்? அசிங்கமாக தெரியும் இல்லை? அப்போ துடைக்க வேண்டாம். எவ்வளோ ஊறல் வந்தாலும், உமிழ்நீர் கொஞ்சம் சுரந்தாலும் தனக்குத்தானே அடக்கிக் கொள்வது ஆவிக்குரிய செயல். உற்சாகமாக கையை தட்டலாம். இப்போ 50% ஆன்சருக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் 100% ஆன்சர். இருந்தாலும் 50% மார்க்கு தான் போடுகிறேன். எனக்குள்ள ஒரு காம விகாரம் எழும்பும். காம விகாரம் எழும்பும். அது மாமிசத்தில் தீ மாறி கொந்தளிக்கும். இது மாமிசத்தினுடைய கிரியை. அவள் இப்படி இருக்கும்போது அந்த ஒரு பாவத்தை அரங்கேற்றுவதற்கு நான் துடிப்பேன் பாருங்க. இந்த பாவத்தை செய்வதற்கு துடிப்பது மாமிசத்தினுடைய செயல். மாமிசத்தினுடைய செயல். ஆனாலும் கர்த்தர் அடிப்பார் நினைத்து நான் அதை அடக்கி அதை அழித்தால் அது ஆவியின் செயல். உச்சமா கையெழுத்து. அல்லேலூயா. ஆகவே தவறு இழைக்கக்கூடிய, பாவத்தை இழைக்கக்கூடிய மனநிலையை நம்முடைய பரிசுத்தாவினுடைய பலனை கொண்டு, இல்லை கிருபையை கொண்டு, இல்லை நம்முடைய ஞானத்தை கொண்டு. எல்லா இடத்திலும் பரிசுத்தாவின் வரமாட்டார். அவ எல்லாரும் இங்கே தேவர்களாக இருப்பீங்க, தேவனாக இருப்பீங்க. அவருடைய அறிவை கொண்டு, துணையை கொண்டு, இது செஞ்சா பாவம், இது செஞ்சா துரோகம், இது செஞ்சா கர்த்தர் அடிப்பார், இதை செஞ்சா கட்டில் கடை ஆக்குவார், இதை செஞ்சா பிள்ளைகளை கொன்று போடுவார், இதை செஞ்சா தொற்று வியாதி வரும், இதை செஞ்சா கொள்ளை வியாதி வரும், பரலோகத்துக்கு போக முடியாது, மாமிசத்தில் நம்ம வாழவே கூடாது, நமக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, நமக்கு ஒரு புருஷன் இருக்கா, மதின்னு நினைக்கிற அந்த செயல்பாடு தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. மேற்கொள்ளுவதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு சம கையை தட்டி சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு. அல்லேலூயா. இதுதான் மாமிசத்தினுடைய செயலுக்கும் ஆவிக்குரிய செயலுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னும் ஒரு டைப்பில் சொல்கிறேன். சிலருக்கு குடிக்க தோணும், சிலருக்கு என்ன செய்யும், குடிக்க தோணும். அப்போ குடிக்க தோன்றுவது மாமிசத்தினுடைய செயல். அது நமக்கு மனசு சொல்லும் குடிக்க வேண்டாம்னு சொல்லும். ஆனாலும் குடின்னு உள்ளுக்குள்ளே ஒரு ஆவி இருந்து சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ அவனுக்கு கீழ்ப்படுகிறோம். அவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த குடிக்கிற தன்மைக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம். இதை எப்படி, இந்த செய்கை இது மாமிசத்தினுடைய செய்கை, இதை எப்படி ஆவியில் தரிக்கிறது, இதை மேற்கொள்ளக்கூடிய சுபாவம் நமக்கு வர வேண்டும். அப்போ என்ன நினைக்கணும், இது குடித்தா, அப்போ சிந்திக்கணும், குடித்தா கரலெல்லாம் வந்து போகும், நுரையீரல் பழுதடைந்து போகும், குடல் சுருங்கி போகும், கிட்னி செயல்பாடை இழக்கும், ஒருவேளை இருதயம் ஸ்தம்பிக்கும், இன்னும் அநேக வியாதிகள் வரும். நம்மக்கிட்ட நிறைய பணம் இல்லை, நிறைய சம்பாத்தியம் இல்லை, நிறைய சம்பாத்தியம் இல்லை, மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கு பொண்டாட்டிக்கு துப்பு இல்லை, அங்கே கொண்டு போனால் எவ்வளோ செலவாகும் என்று நமக்கு தெரியும். ஆகவே ஒரு குடிக்கிறதுனால இவ்வளவு தீமைகள் கண்ணுக்கு முன்னே வரணும். குடிக்கிறவங்ககிட்ட
வரும்போது நமக்கு என்ன உண்டாகும்? ஐயோ இது வேண்டான்னு தோணும். இவ்வளவு தீமைகளை உருவாக்கக்கூடிய செயல்களை கட்டுப்படுத்துகிற உனக்குள்ள ஒரு ஆவி வேண்டும். அதான் பரிசுத்த ஆவி. உற்சாகமாக கையை தட்டலாம். எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து தப்பு செய்யாதுன்னா தப்பு செய்ய மாட்டான். நீ மாமிசத்தில் மேற்கொள்ளணும், பரிசுத்த ஆவின் துணை கொண்டு அல்ல. இவ்வகையான தீமைகளை எண்ணங்களை நீயாகவே என்ன செய்யணும்? ஜெயமாய் கடந்து வர வேண்டும். இதான் இந்த மாமிச செய்கைகளை அழிக்கிற கிருபை. உற்சாகமாக கையை தட்டலாம். அப்படி நினச்சி பாருங்க. அப்போ அதுலேருந்து தப்பித்து வரலாம்.